ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸ்ருதி வந்து மாடசாமியை எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர போய் அங்கே முத்துப்பாண்டியை கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு ஸ்ருதினால தான் இந்த விஷயம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிச்சு போலீஸ் வந்து ஸ்ருதியை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ருதி வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு செல்வனாகி வீட்டுக்கு வந்துட்டு கத்துன்னு கத்துறாங்க. உடனே எல்லாருமே வராங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்ருதி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. கால் வந்தோடனே வந்து செல்வனாய் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோமா அப்படின்னு சொன்னோடனே செல்வனாய்க்கு பெரிய செம ஷாக்கு. அதோட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறீங்களா அப்படின்னு செல்வனாகி அதான் சொன்னோடனே ஸ்ருதிக்கு செம ஷாக்கு. அதுக்கப்புறம் செல்வனாகி ஆமாம் சரி சார் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்ருதின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க போலீஸு. உடனே செல்வனாகி ஆமாம் இருக்காங்க, அவங்க வந்து என் தம்பியோட பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஓகேம்மா அவங்கள கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல முடியுமா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வரணும், அதனால் கொஞ்சம் கல்லடைக்குறிச்சியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே செல்வனாகி ஏன் ஸ்ருதினால என்ன பிரச்சனை, அவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோடனே இல்லைம்மா அந்த மேடம் வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு டீ கடையில் வந்து பேசியிருக்காங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி பற்றி வரதன் செங்கமல்னு ஒரு ஃபேமிலி பற்றி விசாரிச்சிருக்காங்க. டீ கடையில் கேட்டப்போ அவங்க மாடசாமின்னு கை காட்டினப்போ அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு மாடசாமி வீட்டுக்கு போயிருக்காங்க, ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மாடசாமி அந்த வயக்காட்டில் வந்து குளிக்க போயிருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து எங்களுக்கு அங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவில் விசாரிச்சப்போ தெரிய வந்துச்சு மேடம். அதனால் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்ருதி தான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. மாடசாமியை கொலை பண்ணதுக்கான ஒரு சந்தேகமும் எனக்கு அவங்க மேலே தான் இருக்குது. முத்துப்பாண்டி அப்படிங்கிறவங்கள நாங்கள் வந்து கைது செஞ்சுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் ஸ்ருதியை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே செல்வனாகி அப்படியா சார் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரணும் மேம், இல்லைனா நாங்களே வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு போலீஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே என்ன பண்ணுறது தெரியாமல் செல்வனாகி ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே சத்யாவுக்கு எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. என்னடா இப்படி போலீஸ் கேஸ், அவ்வளோதான் போலீஸ் என்ட்ரி ஆயாச்சு இந்த கேஸில், என்ன ஆக போதோ தெரியல அப்படி சொல்லிட்டு பதட்டமாக வந்து எல்லாருமே இருக்காங்க. அதோட ஸ்ருதி வந்து நான் சொன்னேன்ல அத்தை, நான் விசாரிக்கிறதுக்காக தான் அந்த மாடசாமின்னு ஒருத்தவங்கள பண்ணேன், அவன் கொலை பண்ணி கிடந்தா, இப்போ நம்புறீங்களா போலீஸ் கால் பண்ணப்ப அப்படின்னு சொன்னோடனே செல்வனாகி சரி ஸ்ருதி நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, இவங்கள இப்போ பிறகு வந்து பார்த்துக்கலாம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோரும் கல்லடைக்குறிச்சிக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சத்யாவுக்கும் தேவிக்கும் இன்னும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஸ்ருதி சொல்லி வந்து ஸ்ருதி சொல்கிறத எப்படி இருந்தாலும் மலிப்பு விடுறோம், ஆனால் இப்போ குடும்பமே கல்லடைக்குறிச்சிக்கு வருது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எப்படியும் பேசி வந்து தெரிஞ்சுப்பாங்க தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. வரதன் செங்கமல் எல்லாருக்குமே சம பயமாக இருக்குது. உடனே அவங்க வந்து வேறு என்ன பண்ண முடியும் வழி, ஏன்னா தெரிஞ்சிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அதனால் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கல்லடைக்குறிச்சிக்கு வந்து கிளம்புறாங்க. ஸ்ருதி வந்து தேவிக்கிட்ட வந்துட்டு பாருடி நான் எப்படி இருந்தாலும் உன்னை இந்த வீட்டு விட்டு வெளியே துரத்துவேன், உன்னோட சாயம் எல்லாமே இப்போ வெளுத்து போச்சு, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னென்ன நடந்துச்சு நான் சொல்ல தாண்டி போகிறேன், இந்த முத்துப்பாண்டிங்கிறவங்க உனக்கு சம்மந்தம் இருந்தால் உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் இருந்தால் நீங்கள் தான் அரெஸ்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து எந்த பயமும் இல்லாமல் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரில் வந்து கல்லடைக்குறிச்சிக்கு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் தான் சார், இந்த பொண்ணு தான் ஸ்ருதி அப்படின்னு பேசினோடனே போலீஸ் வந்து ஸ்ருதியை வந்து விசாரிக்கிறாங்க. என்னாச்சு என்ன நடந்துச்சு, எதுக்காக இவங்களை பற்றி விசாரிக்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சோடனே ஸ்ருதி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கையை வந்து சத்யாவையும் தேவி வரதன் செங்கமல் 4 பேரையும் வந்து காமிச்சோடனே போலீஸ் வந்து உடனே வரதன் செங்கமல் தேவி அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன மேடம் இந்த மேடம் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்து அப்படியே வந்து தலை குனிஞ்சு இருந்துட்டு எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பிரச்சனை தான் சார், ஆனால் எனக்கு முத்துப்பாண்டி யாருங்கிறவங்க எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா திரும்பி வந்து போய் சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் வந்து தெரியாமல் எப்படி வந்து இந்த பொண்ணு விசாரிச்சு போனோடனே அவங்க வந்து கொலை பண்ணி கிடப்பாங்க, நீங்கள் போய் சொல்லாமல் சொல்லுங்கள் மேடம், நான் ஊருக்குள்ளே விசாரிச்சிருவேன், உங்களுக்கு முத்துப்பாண்டிக்கும் என்ன சம்மந்தம்னு அப்போ தெரிய வந்துச்சுன்னா இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே தேவி என்ன பண்ணிட்டாங்க சத்யா கிட்ட கேட்கும், தேவி சொல்லிட்டாங்க ஆமாம் முத்துப்பாண்டி வந்து என் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே போலீஸ் வந்து இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் தான் போய் சொன்னீங்க, அவங்க
உங்கள் அக்கா வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன என்ன சொல்ல போகிறீங்க மேடம்? எதனால் வந்து கொலை பண்ண சொன்னீங்க அந்த முத்துப்பாண்டிய வச்சு அப்படின்னு சொல்லவும், சார் நிஜமாவே நான் கொலை பண்ணலாம் சொல்லலை சார். இந்த மாதிரி இவங்க என்னை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது தான் நான் எனக்கு என் மாமாவை தான் சார் என் ஊரில் தெரியும். அதனால என் மாமாவை சொல்லி தடுக்க தான் சொன்னேன். ஆனால் என் மாமா அந்த இடத்துல என் மாமாவை அந்த மாடசாமி கொலை பண்ண வந்தனால என் மாமா அந்த மாடசாமியை கொலை பண்ணுற நிலமை வந்துடுச்சு சார். இது சிச்சுவேஷன் காரணமாக தான் நடந்துச்சு. மித்தபடி மாடசாமியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எந்த பிளானும் மோட்டிவும் எங்களுக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சத்யா வந்து சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து சத்யாவை பார்த்துட்டு, சத்யா எப்போ பார்த்தாலும் உன் வாயிலேருந்து வரதெல்லாம் பொய் தான். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி தான் நீ தான் கொத்தோட மாட்டிக்கிட்டல. நீ ஜெயிலுக்கே போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஒன்றை நினச்சி. எப்படியோ என்னை விட்டு தொலைஞ்சு போன்னு தான் நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்லிடுறாங்க. உடனே சத்யா வந்து ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, முத்து மாமாவுக்கு பதிலாக நான் வேணால் அரெஸ்ட் ஆகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா போலீஸ் வந்து அக்யூஸ் மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்களே, அதோட சட்டையை பிடிச்சிட்டு போலீஸ் தரத்துன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதோட சத்யா வந்து, சார் விடுங்க சார், அவர் தப்பு பண்ணார் தான், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இப்படி சீட் பண்ணாதீங்க சார், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுங்க, ஆனால் ஒன்றும் இல்லை, மித்தபடி நான் சொல்லி தான் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், என் மாமாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து, ஒன்றை எப்படிமா அரெஸ்ட் பண்ண முடியும், ஒன்றையும் தான் வந்து கொலை பண்ண தூண்டின காரணத்தினால ஒன்றையும் தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும் நியாயமா, ஆனால் நீ வந்து பொம்பளையாக இருக்கனால எனக்கு ஒன்றும் இது தேவையில்லை, நீங்கள் பெரிய குடும்பத்தை ஆளுக்க வேறு, அதனால் ஃபைன் அமௌண்ட்டு மட்டும் இவ்வளோ பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டை சொல்லி இவ்வளோ அமௌண்ட் மட்டும் கட்டிடுங்க, நான் வந்து இந்த முத்துப்பாண்டி தானே கொலை பண்ணால் இவனை நான் இழுத்துட்டு போகிறேன் ஜெயிலுக்கு, அவ்வளோதான் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து முத்துப்பாண்டி வந்து இழுத்துட்டு போகிறாங்க. சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சத்யானால் முத்துப்பாண்டியை காப்பாற்றவும் முடியல. உடனே முத்துப்பாண்டி கிட்ட போயிட்டு சத்யா வந்து பேசுகிறாங்க. ஏன் மாமா இப்படி பண்ண, இப்போ பாரு மாமா, நீ அரெஸ்ட் ஆகிட்ட மாமா, இப்போது அம்மாவுக்கு நீ ஒரே புள்ள மாமா, உனக்கு இன்னும் கல்யாணமும் முடியல மாமா, ஏன் மாமா நீ இப்படி பண்ண, நானே சரண்டர் ஆகிருக்கேன்ல மாமா, ஏன் மாமா இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு சத்யா வந்து முத்துப்பாண்டிகிட்ட கேட்க, முத்துப்பாண்டி விடு சத்யா, ஒன்றும் இல்லை, இந்த போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனையை ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த மாடசாமியோட நல்லவன் கிடையாது, அவன் பெரிய அயோக்கியம், அவனை கொன்னதில் நான் வந்து பெருமை தான் பண்ணுறேன், எனக்கு இது கஷ்டமாலாம் இல்லை, என்ன கொலை பண்ணேங்கிற ஒரு பேர் இருந்தாலும் அது நியாயமான பேர் தான் என்னை பொறுத்தளவில், அதனால் என்னை பொறுத்தளவு தேவியும் நீயும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், இந்த ஸ்ருதி இந்த ஃபேமிலி இதுக்கெலாம் நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, உங்களை உன் ஹஸ்பண்டே இப்படி பண்ணுவார், அர்ஜுனே இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எதை பற்றி யோசிக்காத, வீட்டுக்கு வந்து நீங்கள் தைரியமாக போங்க, அப்படியே உங்களை வந்து வாழை சேர்த்துக்கலனாலும் நீங்கள் வரதன் செங்கம்மல் கூட நீங்கள் எப்பயும் சேஃபாக இருங்க, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன், எதை பற்றியும் கவலைப்படாதம்மா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சத்யாவை பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன், சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.